சமீபத்தில் நம்முடைய மாநிலத்திற்கு பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் அதனுடைய உள்துறை அமைச்சகம் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவு எடுக்கப்பட்ட தருணத்தில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இன்றைக்கு பதறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்நாடகாவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அது தொடர்பாக எந்தெந்த இடங்களில் எத்தனை அமைப்புகள் இருக்கிறது என்பதை குறித்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், உடனடியாக அதற்கான வேலைகளை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சராக சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவில் பதிவு செய்யப்படாமல் 100 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே அமைப்பு எது அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் எல்லாமே வாய் வழியாகத்தான் செயல்படுத்துவார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ் நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு லெட்டர் பேட் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? ஆர்எஸ்எஸ் நேரடியாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியது நீங்கள் பார்த்திருக்க முடியுமா? ஆர்எஸ்எஸ்னுடைய மீட்டிங்கில் என்ன பேசப்பட்டது என்பதை குறித்தான ஒரு அக்கௌண்டபிலிட்டி எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? 100 வருடமாக பதிவு செய்யப்படாமல், அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு அல்லது ஒரு இயக்கம் செயல்படுகிறது என்றால் அவர்களுக்கு பணம் வருகிறதா, அந்த பணம் எப்படி வருகிறது, யார் கொடுத்தார்கள், இது போன்ற கணக்குகள் எல்லாம் வேணும். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு அந்த மாதிரி எந்த விதமான கணக்கு வழக்குகளோ கிடையாது. ஆனால் 100 வருடமாக அந்த அமைப்பு இயங்கி கொண்டு வருகிறது. அதுவும் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்புக்கு ஈக்குவலான பாதுகாப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய சமீபத்தில் டெல்லியில் உயர்ந்திருக்கக்கூடிய கட்டிடத்துடைய மதிப்பு எவ்வளவு 100 கோடி ரூபாய் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அமைப்பு இனி இப்படி செயல்பட்டால் பத்தாது. நீங்கள் எங்கெங்கே எத்தனை அமைப்புகள் இருக்கிறது என்பதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், உடனடியாக நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதுக்கு முக்கியமான காரணம்னு செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பிரியங்க் கார்கே சமீபத்தில் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்து விடுவார் அப்படிங்கிற செய்தி அரசல் புரசலாக பல ஊடகங்களில் வருகிறது. உடனடியாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் 2 முறை பிரியங்க் கார்கேவிற்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது. போதாக்குறைக்கு இன்னொரு செய்தியை சொல்கிறேன். கடந்த முறை பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்தபோது பிரியங்க் கார்கே அப்போதே செய்தியாளர் சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பஜ்ரங்கதள் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், அது என்ன பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த இயக்கத்தை உடனடியாக கர்நாடகாவில் தடை செய்ய வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்தவர் தான் இந்த தலைவர். இவர் காங்கிரசினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய புதல்வன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட, இப்போ ஹெட்கேவர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற மோகன் பாகவத்திட்ட வரைக்கும் ஏப்பா நீ ரெஜிஸ்டர் பண்ணலை, ஏன் அதுக்குள்ளே வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது சில தனி மனிதர்களுடைய கூட்டமைப்பு, இது மற்றபடி எதுவுமே கிடையாது. ஆனால் அவனுங்க சொல்லுவானுங்க, என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக கஷ்டப்படுறோம், தேசியம் அப்படிங்கிற விஷயம் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் இத்தனை காலம் வரைக்கும் 1947 இந்தியா சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து இன்று வரையிலும் எத்தனை முறை நாக்பூரில் மூவர்ண கொடி, நம் நாட்டினுடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை இவர்கள் எந்த அளவிற்கு மதிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பட்டியலிட்டு பார்த்தால் உங்களுக்கு அதிர்ச்சி தான் மேலிடும். நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் இவர்களுடைய பங்களிப்பு என்ன, இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் 100 வருடமாக இன்றைக்கு ரெஜிஸ்டர் செய்யாமலேயே, இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமலேயே ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் எப்படி நடந்து கொள்ளுமோ அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு யாராவது கடிவாளம் போடணும் இல்லையா? அப்போ கடிவாளம் போடுவதற்கு கர்நாடகத்தினுடைய இன்றைக்கு பிரியங்க் கார்கே என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒன்று பாருங்கள், 12 வருடமாக இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் நாக்பூரில் இருந்து மோகன் பாகவத் எதை நினைக்கிறாரோ அது மணிப்பூரில் நடக்கும். ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பாகவத் நாக்பூர்லேருந்து என்ன நினைக்கிறாரோ அது தெலுங்கானாவில் நடக்கும்.
அவர் எங்கிருந்து என்ன நினைக்கிறாரோ அது இந்தியாவுடைய எந்த மாநிலத்தினாலும் நடந்தே ஆக வேண்டும். 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அவங்க நல்ல விஷயங்கள் செய்தார்கள் என்பதற்காக அல்ல தடை செய்யப்பட்டது. ஒரு முறை காந்தியாருடைய படுகொலையின் போது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. பிறகு பட்டேலுடைய கால்களில் கெஞ்சி விழுந்து, ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரன் கால்களில் விழுவதோ கெஞ்சுவதோ ஒன்று அவனுக்கு புதிதல்ல. அவர்கள் அதை திறம்பட செய்வார்கள். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பதெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலை. அப்படி பட்டேலிடம் பல முறை அணுகி கெஞ்சிதான் அந்த தடையை நீக்கம் செய்தார்கள். அப்போது கூட உங்களுக்கென்று ஒரு அமைப்புக்கென்று சில சட்ட திட்டங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும், அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் உங்களை திரும்ப செயல்படுவதற்கு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொன்னதற்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ்க்கு சில சட்ட திட்டங்களை உருவாக்கினார்கள் என்பது வரலாறு. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதுக்குள்ள ஒரு டெமோக்ரஸி இருக்கா? இப்போ நீங்கள் டிஎம்கேங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்குது, அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அந்த இயக்கம் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது எல்லாமே கணக்கு வழக்குகள் பக்காவாக இருக்கும். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு அப்படி இருக்குமா? இருக்காது. இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தை நீங்கள் இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னு வைங்க, ஜனநாயக முறையில் அது செயல்படணும். ஆனால் அந்த இயக்கம் அப்படி செயல்படுமா? ஏன்னா பார்ப்பனர் அல்லாத, குறிப்பாக சிற்பவ பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் வர முடியாது. ஏதோ ஒரு ஆள் பார்ப்பனர் அல்லாத ஏதோ ஒரு ஆள் கொஞ்சம் இடைக்காலத்தில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி சிற்பவ பார்ப்பனர்கள் மட்டுமே அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புகள். அவருடைய கடைசியில் யார் சாகிறாரோ அவர் ஒருத்தரை சுட்டி காட்டிட்டு போகிறாரோ அவர் தான் வரணும். அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். சமீபத்தில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தோழராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் சொன்னார், அண்ணாமலை ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது சொன்னார், ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்கனவே இந்தியாவில் 2500 இயக்கங்கள் இருக்கு, அதில் 2501 தான் அண்ணாமலையோடது அப்படிங்கிறது. ஏன்னா இவனுங்க பணம் வாங்குறது, வெளிநாடுகளிலிருந்து பணம் வருது, கோடிக்கணக்கான பணம் வருது இல்லையா? அதே மாதிரி உள்நாட்டில் இவனுங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை மாதிரி உண்டியிலேருந்து மக்கள்கிட்ட இருந்து பணம் வசூல் மக்களுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய கட்சி அல்ல, அல்லது இயக்கம் அல்ல இவர்கள். இவர்களுக்கு ஃபாரின்ல இருந்தெல்லாம் எக்கச்சக்கமான ஃபண்டு வருது. அது நிமிர் என்று சொல்லக்கூடிய பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகமே அதற்கு சாட்சி இல்லையா? இப்போ அப்படி வரக்கூடிய பணம் எப்படின்னா வேறு வேறு அமைப்புகள், வேறு வேறு தனிநபர்களுடைய பெயர்களில் தான் அவங்க இங்கே இன்னைக்கு பெரிய அளவில் இது போதா குறைக்குன்னு உங்களுக்கு தெரியும். காஷ்மீரில் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக புரோக்கர் வேலை ஆர்எஸ்எஸ்காரன் பார்த்தான் அப்படின்னு சத்யபால் மாலிக் சொன்னதில் இந்த மாதிரி பல வேலைகளை இவனுங்க செய்வானுங்க. இப்படி செஞ்சுதான் இவனுங்க ஒரு ஒரு தனி பெரும் ஒரு 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 அமைப்பாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் பெரிய அளவில் படர்ந்து இருக்கிறானுங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஒரு அமைப்பு வளரும் பட்சத்தில் அது நாட்டிற்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிந்து கொண்ட பிரியங்கா கார்கே தான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் எத்தனை அமைப்புகள் எத்தனை கிளைகள் கர்நாடகாவில் செயல்படுகிறது அதெல்லாம் உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், இல்லாமல் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கா. உங்களுக்கு பாருங்கள், கடந்த 5 வருடத்தில் பாஜக ஆட்சி கர்நாடகாவில் நடக்கும்போது வெறுப்பரசியல் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தது பாருங்கள். எத்தனை கொலைகள், எத்தனை கலவரங்கள், டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போது ஒரு 3 வருடங்கள் ஆகிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? ஏதோ கடைசியாக ஒரே ஒரு சம்பவம் கேரளா கர்நாடகா பார்டரில் ஏதோ நடந்ததாக ஒரு எனக்கு ஞாபகம். மற்றபடி அந்த சம்பவங்கள் நடக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், ஆர்எஸ்எஸ் பாஜக எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் நிம்மதியாக இருக்க போவதில்லை. மக்களிடம் இருக்கக்கூடிய மத ஒற்றுமைகளோ மற்ற விஷயங்களோ எதுவுமே சரியாக இருக்க போகிறதில்லை. எல்லாத்தையும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து அதன் மூலமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. அது உலகம் முழுவதும் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை அமெரிக்கா உட்பட பல நாடுகள் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவிலும் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா இது மிக முக்கியமான பாய்ச்சல். இந்தியாவில் பாஜக அல்லாத ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் உடனடியாக செய்யப்பட வேண்டியது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் பதிவு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்த மண்ணிலிருந்தே இல்லாமலாகும் அப்படிங்கிறதான் உண்மை.